பகுதி 17. ஹர்ஷாவின் மனைவி அம்ருதா என்று அறிந்ததில் இது போதுமே எனக்கு. உன்னை காயப்படுத்த இதை விட வேற பெட்டரான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஹர்ஷா, இன்னைக்கே உனக்கு எதிரா எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறேன் என்றவள். அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்தவளுக்கு மூளையில் மின்னல் வெட்டியது. அவளது அலைபேசியில் நிரஞ்சனாவின் நம்பரை தேடி கண்டுபிடித்தவள் உடனே நிரஞ்சனாவிற்கு அழைப்பை விடுத்தாள். மறுபக்கம் அழைப்பை ஏற்று காதில் வைத்த நிரஞ்சனாவோ ஹலோ என்றதும், ஹலோ நிரஞ்சனா, நான் தாரிகா பேசுறேன். தாரிகாவா என்று அதிர்ந்தவள், தாரிகா, நீங்க எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணுனீங்க என்று கோபமாக கேட்க, ஒரு முக்கியமான விஷயமாதான் உனக்கு இப்ப கூப்பிட்டேன். நீ உடனே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்புக்கு வந்துடு. நானும் வந்துடுறேன். நாம அங்க வச்சு டீட்டெயிலா பேசுவோம் என்றாள். நீங்க கூப்பிட்டா நான் ஏன் வரணும்? உனக்கு உன்னோட அக்கா அமிர்தாவை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அக்கா வாழ்க்கைய நிம்மதி இல்லாம பண்ண உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இப்ப சொல்லு, வரியா இல்லையா என்றதும் சற்றே சிந்தித்தவள், சரி, எப்போ வரணும்னு சொல்லுங்க என்றாள். குட், ஒரு அரை மணி நேரத்துல வந்துடு. நானும் அதே டைம்ல அங்க இருப்பேன். சரி, நானும் வந்துடுறேன் என்றதும் மறுமுனையில் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சரியாக அரை மணி நேரத்தில் இருவரும் காஃபி ஷாப்பை வந்தடைந்தனர். இருவரும் ஒரே டேபிளில் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்திருக்க, சொல்லுங்க தாரிகா, எதுக்கு இப்போ என்ன இங்க வர சொன்னீங்க? உங்களாலதான் எங்க குடும்பம் மொத்தமும் பல பிரச்சனையில சிக்குச்சு. ஏதோ அமிர்தாவை பழிவாங்க ஒரு வாய்ப்புன்னு சொன்னதாலதான் இங்க வந்தேன் என்றதும், அதெல்லாம் விடு. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உங்க அக்கா அமிர்தா கல்யாணம் பண்ணிருக்காளே, ஹர்ஷமித்ரன் என்றதும், ஆமா, அந்த ஆளை கல்யாணம் பண்ணினதும் தான் அவளுக்கு ஓவரா திமிராகிடுச்சு. என்ன பேசினாலும் அமைதியா வாங்கிட்டு நிக்கிறவ ஒரு நாள் என் கண்ணுதலையே அரைஞ்சிட்டா என்றவள் சட்டென நிமிர்ந்து, ஆமா, இப்ப எதுக்கு நீங்க அவரை பத்தி பேசுறீங்க? முதல்ல இத்தனை நாள் எங்க போனீங்க? உங்களால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா என்றதும், என்னால உங்க அக்கா வேணும்னா கஷ்டப்பட்டிருப்பா, உனக்கு என்ன? அத பார்த்து சந்தோஷமா தானே இருந்திருக்கும் என்றதும், அது வேணும்னா உண்மைதான். இதை விட பெருசாலாம் யாராலையும் அவளை நோகடிக்க முடியாது. அதுக்குத்தான் புது ஐடியாவோட வந்திருக்கேன் நிரஞ்சனா. இதனால உனக்கும் எனக்கும் கண்டிப்பா பயங்கர மன நிம்மதி கிடைக்கும். சரி, பில்டப்லாம் பெருசா இருக்கு. முதல்ல என்னன்னு சொல்லுங்க. உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கானே ஹர்ஷமித்ரன், அவன்தான் என்னோட முன்னாள் புருஷன் என்றாள் தாரிகா. நிரஞ்சனாவிற்கு பேச்சே வரவில்லை. ஒரு நிமிடம் அதிர்ச்சியின் பிடியில் சிக்கியவளை, நிரஞ்சனா என்று தாரிகா அவள் தோளை பிடித்து ஒழுக்கிய பின்னரே சுயமடைந்தாள். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்க, உன்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதுவும் இந்த விஷயத்துல என்றதும், ஆமா, அதுவும் சரிதான். சரி, இப்போ அதுக்கு என்ன? அதுதான் டைவர்ஸ் ஆகிடுச்சே. இனிமே உங்களால என்ன பண்ண முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? புரிஞ்சுதான் பேசுறியா என்றதும் அவளை முறைத்தாள் நிரஞ்சனா. சரி சரி, முறைக்காத, நானே சொல்றேன் என்றவள் தன்னுடைய திட்டங்களை பற்றி விளக்கமாக கூற கூற நிரஞ்சனாவின் முகம் பளிச்சிட்டது. நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதுல்ல என்றதும் ஆம் என்பது போல் மேலும் கீழும் தலையாட்டினாள் நிரஞ்சனா. சரி, நாம 2 பேரும் சேர்ந்தா இத சரியா செஞ்சு முடிக்க முடியும். நீ உடனே உன்னுடைய வேலைய ஆரம்பி. நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் நான் இதே இடத்துக்கு வந்துடுவேன். அதுக்குள்ள நீ நான் கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வரணும். இத மட்டும் நீ சரியா செஞ்சு முடிச்சேன்னா இனி அவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியாது. உங்க அக்காவ திரும்ப உங்க வீட்டுக்கே அனுப்புறேன். நான் அந்த ஹர்ஷா வாழ்க்கையில திரும்ப நுழையறேன் என்றாள் தாரிகா. உடனே முகம் முழுவதும் புன்னகையுடன், டீல் என்பது போல் சைகை செய்தாள் நிரஞ்சனா. ஹர்ஷாவும் அமிர்தாவும் குழந்தையுடன் ஷாப்பிங் சென்றவர்கள் அப்படியே ஹோட்டல், பீச் என நேரம் செலவழித்துவிட்டு வீடு திரும்ப ஆத்யாவின் பிறந்த நாளுக்காக வாங்கிய பொருட்களுடன் உள்ளே நுழைந்தனர். அதை பார்த்த கீர்த்தனாவிற்கோ அதீத கோபம் வர, அதை புரிந்து கொண்ட பார்த்திபன் கீர்த்தனாவை எதுவும் பேச விடாமல்
அவர்களது அறைக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டார். அடுத்த நாள் நடக்கப் போகும் பிரச்சனை பற்றி அறியாமல் ஹர்ஷாவும் அமிர்தாவும் நிம்மதியாக உறங்கி போயினர். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்திட நிரஞ்சனா அமிர்தாவின் அறைக்குள் சென்றவள் அவளது அறை முழுவதும் அவளுக்கு தேவையானதை தேடத் தொடங்கினாள். இதோ இதேதான் என்று கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டவள், மா, இன்னைக்கு நான் சீக்கிரம் காலேஜ் போகணும், நான் கிளம்புறேன், பாய் என்றவள் காவேரி அதை கேட்டுவிட்டு பதில் சொல்லும் முன்னரே வீட்டை விட்டு வெளியேறியிருந்தாள். தாரிகாவை பார்ப்பதற்காக அவள் கூறிய நேரத்தை விட அரை மணி நேரம் முன்னதாகவே கிளம்பி காஃபி ஷாப் முன்பு நின்று காத்திருக்க தொடங்கினாள் நிரஞ்சனா. தாரிகாவோ அவள் சொன்ன நேரத்திற்கு சரியாக வந்தவள் நிரஞ்சனாவிடம் தனக்கு தேவையானதை வாங்கி கொண்டு, சரி, நான் அங்க போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு அப்புறமா கால் பண்ணி சொல்றேன் என்றவள் பிறகு புன்னகைத்தபடியே, அது உனக்கு தேவையே படாது. நான் அங்க போனா உங்க அக்கா தானா உங்க வீட்டுக்கு திரும்ப வாளா வெட்டியா வந்துடுவா. அவளாவே அழுதுட்டே கதையா சொல்லுவா. அப்போ கேட்டுக்கோ என்றதும் நிரஞ்சனா முகத்தில் எல்லையற்ற ஆனந்தம். அடுத்த நிமிடம் அந்த இடத்தை விட்டு சென்ற தாரிகா நேராக ஹர்ஷாவின் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள். இங்கு கீர்த்தனாவை பார்த்திபன் இரவு எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றும் முடியவில்லை. காலையில் ஹர்ஷாவும் அமிர்தாவும் கீழிறங்கி வர தன் மகன் உணவை உண்டு முடிக்கும் வரை பொறுமை காத்த கீர்த்தனா இப்போது பேச வாயை திறக்க அவரை பேச விடாமல் தன்னுடைய கடைசி முயற்சியாக தனது அறைக்கு அழைத்துச் சென்று சமாதானம் செய்ய முயன்றார் பார்த்திபன். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை கீர்த்தனா? ஹர்ஷா ஆத்யாவ சொந்த பிள்ளை போல கவனிக்கிறதும் அவளுக்காக கணக்கு பார்க்காம செலவழிக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இன்னைக்கு அத பத்தி அவன்கிட்ட பேசியே தீருவேன் என்று கூற பார்த்திபனும் எவ்வளவோ கூறி பார்த்து விட்டார். எதுவும் வேலைக்கு ஆகவில்லை. என்னவோ செய், அவன் இப்பதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கான், அது உனக்கு பொறுக்கலையா என்றதும், அவன் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பொறுக்காம போகுமா? என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவனோட அம்மா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. நான் அப்படித்தான் நடந்துக்கிறேன். ஹர்ஷாவுக்கும் அமிர்தாவுக்கும் குழந்தை பிறக்கட்டும், அப்போ அவன் இப்படியெல்லாம் செலவு பண்ணினா நானே சந்தோஷப்படுவேன். ஆனா யாரோ பெத்த பிள்ளைக்கு இவன் ஏன் செலவு பண்ணணும் என்று அவர் சத்தமாக வாக்குவாதத்தில் ஈடுபடும் போதே ஹர்ஷாவும் அமிர்தாவும் அறையின் முன்பு வந்து நின்றனர். கீர்த்தனா பேசிய அனைத்தையும் இருவரும் கேட்டிருக்க அமிர்தாவின் விழிகளில் இருந்து தாரை தாரையாக வழிந்தது உவர்நீர். ஹர்ஷாவிற்கோ கோபம் எல்லையை மீற, அமிர்தா, நீ பாப்பாவை தூக்கிட்டு நம்ம ரூமுக்கு போ, நான் வரேன் என்றதும் சரி என்று தலையசைத்தவள் குழந்தையோடு முன்னோக்கி செல்ல அவளை தடுத்தார் கீர்த்தனா. இதோ பாரு அமிர்தா, ஏதோ என் மகனுக்கு பிடிச்சதேன்னு தான் உன்னை அவனுக்கு கட்டி வச்சோம். உன்னோட பிள்ளைக்கு பர்த்டே பார்ட்டி வைக்கணும்னா அத உன்னோட காசுல உங்க வீட்டுல வச்சிருந்திருக்கணும். நீ பண்றது உனக்கே சரியா இருக்கா? நீ எவனுக்கோ பெத்துக்கிட்ட பிள்ளைக்கு ஏன் மகன் செலவு பண்ணணுமா என்றதும் ஹர்ஷாவுக்கோ சுர்ரென்று கோபம் வர, அதில் வாய மூடுங்கம்மா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்றான் அந்த வீடே அதிரும் வண்ணம். அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்து விழித்தவர், என்னடா அவளுக்காக என்ன வாய மூட சொல்ற அளவுக்கு வந்துட்டியா என்றதும் அனைவரும் சத்தமாக சண்டை போட்டுக்கொள்ள அதை பார்த்து அழத் தொடங்கினாள் ஆத்யா. இதை பார்த்த ஹர்ஷாவோ தனது கோபத்தை கட்டுப்படுத்தியவாறு, நான் உங்களுக்கு எத்தனை முறை தெளிவுபடுத்தணும்? ஆத்யாவை என்னோட பொண்ணாவே பார்த்துப்பேன்னு சொல்லிதான் அமிர்தாவை கல்யாணம் பண்ணினேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் அதே தருணம் வீட்டின் கேட் முன்பு வந்து நின்றாள் தாரிகா. தாரிகாவை பார்த்த வாட்ச்மேனோ, இப்போது இவளை உள்ளே அனுப்பலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருக்க, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? நான் யாருன்னு மறந்து போச்சா? ஒழுங்கா கேட்ட திறந்து விடு என்றதும் இவளை பற்றி தெரியும் என்பதால் மறுபேச்சு பேசாமல் கேட்டை திறந்துவிட்டார் அந்த பெரியவர். வீட்டிற்குள் அனைவரும் சண்டை போடும் சத்தம் கேட்க தாரிகாவிற்கு மேலும் குசியாகி போனது. ஹர்ஷாவோ, அம்மா, உங்களுக்கு கடைசியா சொல்றேன், இனிமே ஆத்யா யாரோ பெத்த பொண்ணுங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. அவளை என்னோட பொண்ணாதான் வளர்க்க போறேன். இனி அவ என்னோட பொண்ணுதான் என்றதும் கைத்தட்டியபடியே உள்ளே நுழைந்தாள் தாரிகா. தாரிகாவை பார்த்த அமிர்தாவிற்கோ உடல் நடுக்குமுறத் தொடங்கியது. தாரிகா, நீயா என அமிர்தா அதிர்ந்து போய் அவளை பார்க்க
குடும்பமே தாரிகாவை கோபப்பார்வை பார்த்தது.